கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வழியாக நாம் தொடர் பயணமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை தமிழ்கூறும் நல்லுலகம் அறிந்ததே ஆகும். நாம் இணைய வழியில் அழகிரிசாமியை தொடங்கி வைத்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், தமிழ் இலக்கியத்தினுடைய அடையாளமாக தன்னுடைய மேடைகள் தோறும் விளங்குகிற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஜெயசீலன் அவர்கள் இந்த தினம் கலந்து கொள்ளுகிற சிறப்பு நிகழ்வாக இந்த தினத்தை தொடர்ந்து 7 நாட்களுக்கு நாம் அமைத்திருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, நம்முடைய அரசாங்கம், தமிழக அரசாங்கம் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் 29 முதல் மே 5ஆம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என அறிவித்ததன் அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மாநில குழுவினுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், மாநிலத்தினுடைய தலைவர், மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் இவர்களுடைய ஒப்புதலோடு இலக்கிய குழு ஒரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர், விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்கிற சிறப்பு செய்தியோடு நிகழ்ச்சியை நாம் தொடங்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இன்றைய தினத்திலிருந்து இரவு 8 மணிக்கு தொடங்கி நடைபெறும். இன்றைய இந்த தமிழ் வாரத்தினுடைய நிகழ்ச்சியினுடைய தலைவராக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில தலைவர், தோழமை மிக்க செயற்பாட்டாளர் எஸ்.கே. கங்கா அவர்கள் இன்றைக்கு தலைமையேற்க இருக்கிறார்கள். வரவேற்புரை தருவதற்காக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர், தோழமை மிக்க மருத்துவர் தா. அரமையா இணைந்திருக்கிறார்கள். இதை தொடக்கி வைத்து சிறப்புரை ஆற்றுவதற்காக கரிசல் இலக்கிய கழகத்தினுடைய தலைவரும் விருதுநகர் மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவருமான முனைவர் வி. பா. ஜெயசீலன் ஐயா இணைய இருக்கிறார்கள். வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மேலாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா இணைந்திருக்கிறார்கள். மாநிலத்தினுடைய பொருளாளர் தோழமை மிக்க பாப்பா ரமணி ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த நம்முடைய தமிழ்நாடு கலை மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் தோழர் எல்லை சிவகுமார் ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நன்றியுரை நல்குவதற்காக மாநிலத்துடைய துணை செயலாளர் தோழமை மிக்க சசிகலா விஜயராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி முறையாக தொடங்குகிறது. முதலில் இந்த நிகழ்ச்சியை தலைமை ஏற்று தருமாறு தோழர் மாநில தலைவர் எஸ்.கே. கங்கா அவர்களை இந்த அவையின் சார்பாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல வரவேற்புரை சொல்லலாமே. இல்ல, கேட்டுக்கொள்கிறோம். நீங்க தலைமை யாராவது நான் முன்மொழிகிறேன், வழிமொழிஞ்சிட்டீங்கன்னா சாத்துரையா வழிமொழிஞ்சிருங்க. அதை நான் வழிமொழிகிறேன். நன்றி, நன்றி. முறையாக இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. வரவேற்புரை தருவதற்காக நம்முடைய மாநிலத்துடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் தா. அரமையா அவர்கள் வரவேற்புரை நல்குவார்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழக அரசு பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறந்தநாள் ஏப்ரல் 29 முன்னிட்டு தமிழ் வாரமாக இதை ஒரு வார காலம் கொண்டாடுவோம் என அறிவித்துள்ளது. இந்த நாட்களில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பாடல்களையும் அவருடைய எழுத்துக்களையும் தமிழின் சிறப்புகளையும் ஆங்காங்கே பல நிகழ்ச்சிகள் நடத்தி மக்களிடம் கொண்டு செல்வது என முடிவெடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் இந்த தமிழ் வாரத்தை கொண்டாடுவோம் என்ற ஒரு முன்னெடுப்பில் இந்த நிகழ்வு இணைய வழியில் இன்றைய தினம் தொடங்குகிறது. ஏற்கனவே தமிழக அரசு டிசம்பர் இறுதி வாரத்தை குரல் வாரமாக அறிவித்துள்ளது. ஒரு 2 டிசம்பர் கடைசி வாரத்தை குரல் வாரமாகவும் ஏப்ரல் கடைசி வாரத்தை தமிழ் வாரமாகவும் அறிவித்தது மிக சிறப்பான முன்னெடுப்பு. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தமிழக அரசிற்கு இந்த 2 அறிவிப்புகளுக்காகவும் நாம் நமது நன்றியை செயற்குழுவின் வாயிலாக நாம் தெரிவித்திருந்தோம். ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமையும் அதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இணையவழி கூட்டத்தின் துவக்க நாள் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இன்றைய தினம் நடத்தி கொடுக்க இருக்கிற நமது தோழர் எஸ்.கே. கங்கா அவர்களை நமது இணைய இலக்கிய குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அதை போலவே இன்றைய தினம் தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய நமது மாவட்ட ஆட்சியர், இந்த அறிவிப்பு வந்த உடனேயே ஒரு அறிவிப்பு விருதுநகர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது. 100 குரல்களை ஒப்புவிக்கக்கூடிய
பொதுமக்களுக்கு, கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் இல்லாமல் பொதுமக்கள் 4 முனைகளில் இது நடைபெறுகிறது. அவ்வாறு ஒப்புவிக்கவருக்கு தமிழ் சான்றோர் என ஒரு சான்றிதழும் திருவள்ளுவர் சிலையும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அது நேற்றைய தினம் சமூக ஊடகங்களில், பத்திரிகைகள் எல்லாம் வெளியிடப்பட்டது. தமிழக அரசு இன்றைய தினம் கொண்டாட இருக்கிறது. இதற்கு முன்பாகவே பாவாணர் கோட்டத்தில் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசன் குறித்து மிகச்சிறந்த உரையை வழங்கியுள்ளார். அதே போலவே நீங்கள் சமீபத்தில் அவருடைய செயல்பாடுகளை, பல இதுகளை அறிந்திருக்கலாம். இப்போது அரசு பள்ளி மாணவர்களை, நல்ல குரல் வளம் மிக்கவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திரைப்பட பின்னணி இசை பாடகர்களாக மாற்றும் முயற்சியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அவருக்கு கிடைத்துள்ளது. அதாவது முயற்சி, அவருடைய முயற்சிக்கு. அதே போலவே கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு கட்டுரை பேச்சு போட்டிகள், மாணவர்களுக்கான பேச்சு போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்த கோடைகால பயிற்சி முகாமில் திரைப்படங்களை அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு காட்டும் விதமாக ஒரு 4 முனைகளில் நல்ல திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திரைப்படம் காண்பிக்கப்படுகிறது. அதே போலவே மலரும் புன்னகை என்ற ஒரு புது திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் ஆரம்பித்தார். அதாவது என்னன்னா, பல்லு கொஞ்சம் எத்து பல்லா இருக்கவங்க, அதுல ஒரு ஆர்டிகிளே எழுதியிருந்தாங்க, மோர் தேன் எ ஸ்மைல். இங்கிலீஷ் ஹிந்து பத்திரிகையில தமிழகம் இல்ல நேஷனல் லெவல்ல போச்சு, மோர் தேன் எ ஸ்மைல். என்னன்னா, இவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய இதை எழுதியிருந்தார். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் விசிட் செய்த போது அங்கு பல் எத்திய குழந்தைகள் முன்னாடி வந்து சிரிக்க கூட தயங்கிக்கிட்டு ஓரமா போய் நின்றுகிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய பேர் என்னன்னு கேட்கும்போது அவங்கள வெளியே கூப்பிட்டு என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க அந்த தயக்கத்துக்கு காரணம் அந்த பல் எத்துனதுதான். அப்ப இது வந்து தன்னுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு இருந்ததெல்லாம் சொல்லி மிகச்சிறந்த முறையில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய உதவியோடு கிட்டத்தட்ட என்னுடைய குழந்தைகளுக்கே அந்த மாதிரி இருந்தது. 30,000 இருந்து 40,000 வரைக்கும் செலவாகும். அப்படிப்பட்ட செலவு மிக்க இதை வந்து மிகச்சிறந்த முறையில் செய்தார். அந்த திட்டத்தை மத்திய அரசும் மாநில அரசும் எடுத்து அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி குழந்தைகளுக்கு செய்தால் மோர் தென் எ ஸ்மைல் அப்படின்றது அதனுடைய அந்த ஸ்மைல் தாண்டி, புன்னகையை தாண்டி அது வந்து மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் செய்யக்கூடியவர். இதெல்லாம் நான் வந்து பள்ளி கல்லூரியை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிர்வாகத்துறையிலும் அவர் மிகச்சிறந்த பணிகளை செய்து வருகிறார். நமது சமீபத்தில் பல பெண் செயல்பாட்டாளர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, பாலியல் துன்புறுத்தல் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் ஒண்ணு. அது வந்து எங்கெங்கோ இருக்கிற பெண் செயல்பாட்டாளர்கள் எல்லாம் இதை வந்து எடுத்து போட்டு Facebookல இதுல எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட எல்லா பணிகளையும் மிக திறமையான தன்னுடைய நிர்வாக பொறுப்பை எல்லாம் செய்துவிட்டு இந்த வேலைகளையும் இலக்கியத்துக்காக செய்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் அம்பேத்கரின் பிறந்த நாள் விழா நல்லூர்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் நடைபெற்றது. அந்த கிராமத்தில் உள்ளே நுழையும் போது சாதி, மதம், இனம் கடந்தவர்கள் மட்டும் உள்ளே வரவும்னு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு சின்ன கிராமம். அதில் ஒரு அம்பேத்கர் பெயரில் ஒரு நூலகம் திறக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே வருவதால் அந்த நூலகம் இன்னும் ஒரு சிறப்படைந்தது. இப்படி பல்வேறு இடங்களில், வத்திராயிருப்பில், சுரைக்காய்பட்டியில் இவருடைய செயல்பாடு காரணமாக தன்னார்வமாக அங்கே உள்ள நல்ல உள்ளங்கள் எல்லாம் இலக்கியத்திற்காக, மக்களின் விழிப்புணர்வுக்காக பல்வேறு நூலகங்களையும் புத்தக கண்காட்சிகளையும் நடத்தி வருகிறார். அப்படிப்பட்ட நமது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து விட்டார். அவரை வருக என தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். அதே போலவே இன்றைய வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடியவர்கள் தோழர் ரவீந்திர பாரதி அவர்கள். பொதுவாக பாரதிதாசன் குறித்து நம்ம கலை இலக்கிய பெருமன்றத்தில் மிக காத்திரமான உரையாடுகளை நிலத்தக்கூடியவர் மேனாள் பொதுச் செயலாளர் தோழர் ரவீந்திர பாரதி அவர்கள். அதே போலவே நமது எல்லை சிவகுமார் அவர்கள் இன்றைய தினம் பாண்டிச்சேரியில் ஒரு கல்லூரியில் பாரதிதாசன் விழாவை அங்க மிக சிறப்பான முறையில், பாரதிதாசன் வந்து பாண்டிச்சேரியில் பிறந்து வளர்ந்ததால் தமிழ்நாடு கலை பெறுகின்ற பாண்டிச்சேரி கிளை இந்த அறிவிப்புகள் எல்லாம் தாண்டி எப்போதுமே பாரதிதாசன் அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வை நடத்தி இருக்கக்கூடிய எல்லை சிவகுமார் அவர்கள் இன்றைய தினம் நம்முடைய வாழ்த்துறை வழங்கி வந்திருக்கிறார்கள். நம்முடைய பொருளாளர் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிறார். நம்முடைய துணை செயலாளர் தோழர் சசிகலா அவர்கள்
ஒவ்வொரு ஆண்டும் பாரதிதாசன் பிறந்த நாள் இல்ல நினைவு நாளை ஒட்டி மிகச்சிறந்த நிகழ்ச்சிகளை திருப்பூரில் ஏற்பாடு செய்து வருகிறது. அவரும் இன்றைய தினம் வந்திருக்கார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய வழக்கம் போல மிக சிறப்பாக செய்யக்கூடிய கருமுருகன் அவர்களும் வந்திருக்கார். நிறைய தோழர்கள், தருமபுரி எம்பி டாக்டர் செந்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் அந்த தருமபுரி பகுதியில் புத்தக திருவிழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பவர். அவர் அரசியல் தாண்டி ஒரு எல்லாருடையும் ஒரு நல்ல அணுகுமுறையோடு மிக பரந்த செயல்பாடுகளை உடையவர். நமது நல்லாசிரியர் நாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார். இப்படி பல்வேறு தோழர்கள் நம்முடைய இன்றைய தினம் ஒரு சிறப்பான நிகழ்வாக இருக்கிறது. அனைத்து தோழர்களையும் வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை நல்கிய மாநில பொதுச் செயலாளர் மருத்துவர் ஆரம்பியா அவருக்கு மகிழ்ச்சியும் வாழ்த்துக்கள். தலைமையுரை தருமாறு மாநிலத்தினுடைய தலைவர் தோழமை மிக்க கங்கா அவர்களை கேட்டுக்கொள்கிறார். அன்பான தோழமை நெஞ்சங்களே, உங்கள் எல்லோருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் என்னுடைய அன்பான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான தொடக்கம் இப்போது நிகழ்ந்திருக்கிறது. தமிழ் வாரம் என்ற பெயரில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பிறந்த நாளை ஒட்டி தமிழக அரசு ஒரு புதிய முன்முயற்சியை எடுத்திருக்கிறது. இது இதுவரையிலும் தமிழகத்தில் இல்லாத ஒரு முயற்சி தான். அந்த வகையிலே இன்றைக்கு தமிழகத்தை சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசு என்பது வந்த நாள் முதலே தமிழுக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பது இந்த 4 ஆண்டுகளில் மிகச்சிறப்பானவை என்று சொல்லலாம். இதற்கு முன்பு இருந்த காலத்தை விட தமிழ்நாட்டில் வருங்காலத்தில் ஒரு கருத்தியல் புரட்சி நடப்பதற்கான அடித்தளங்களை தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு செய்து வருகிறார்கள் என்றே நிச்சயமாக நாம் சொல்லலாம். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த பாரதிதாசனுடைய பிறந்த நாளை ஒட்டி தமிழ் வாரமும், வள்ளுவனுடைய நினைவை கொண்டாடக்கூடிய வரையில் டிசம்பரில் வள்ளுவர் வாரம், குறள் வாரமும் நடக்கிறது என்று சொன்னால் அது ஒரு வகையில் தமிழில் ஒரு எழுச்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு முயற்சியிலே தமிழக அரசும் தமிழக அரசனுடைய அதிகாரிகளும் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைய இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய விருதுநகர் ஆட்சித்தலைவர் முனைவர் வி.ப. ஜெயசீலன் அவர்கள் எத்தகைய முறையிலே அவர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நம்முடைய பொதுச் செயலாளர் இங்கே மிக சிறப்பாக பட்டியலிட்டு சொன்னார். அவர் வெறுமனே ஒரு ஆட்சித் தலைவராக மட்டுமல்லாமல் அதற்கு மேலாக சமூகத்தில் மக்களுக்காக செய்யக்கூடிய பணிகளை எல்லாம், தொண்டுகளை எல்லாம் தானே முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்மையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு புதிய மாதிரியை கொண்டு வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். நம்முடைய கலெக்டர் மதிப்புக்குரிய முனைவர் வி.ப. ஜெயசீலன் அவர்கள் ஒரு முன்மாதிரியாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அவர்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசவிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, இணைய வழியில் நம்முடைய மதிப்புக்குரிய தோழர், ஆற்றல் மிகு பொதுச் செயலாளர் தோழர் ஆரம் அவர்கள் முன்னெடுக்கின்ற இணைய வழி நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் அவர் நம்முடைய ஆட்சித்தலைவர் தான் வந்து தொடங்கி வைக்கக்கூடிய அழகை பார்த்து கொண்டு இருக்கிறோம். மட்டுமல்ல, கரிசல் இலக்கிய கழகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த வகையிலும் கூட தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடியாக திகழக்கூடியவராக நம்முடைய ஆட்சித்தலைவரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்தான் இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையும் தரவிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறையை நிகழ்த்துவதற்கு நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். கவிஞர் ரவீந்திர பாரதி ஒரு எழுத்தாளர், கவிஞர், சிறுகதை ஆசிரியர், நாவலாசிரியர் என்ற பல பரிமாணங்களை தனக்குள்ளே கொண்டவர் நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள். நீண்ட காலமாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய ஒரு அற்புதமான செயல்பாட்டாளராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் அவர். அவரை பொறுத்தவற்றில் அவருடைய பல திறமைகளில் நான் மிகவும் விதந்து நோக்கக்கூடிய ஒன்று என்பது, தொடக்க காலத்திலேயே, அதில் பாரதிதாசனை பற்றி கலை இலக்கிய பெருமன்றம் அக்கறைப்படாத காலத்தில் கூட நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் பாரதிதாசனை பற்றியும் தமிழ் உணர்வை பற்றியும் எப்போதுமே அக்கறையோடு இருந்து அதை
தன்னுடைய உணர்வுகளில், செயல்பாடுகளில் காட்டி வந்தவர் என்பதை இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதுபோல கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொருளாளர் நீண்ட காலமாக, ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் மாணவர் பெருமன்றம், இளைஞர் பெருமன்றம், தொழிற்சங்கம் என்று சொல்லி பலவிதமான பொறுப்புகளில் இருந்து இன்றைக்கு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொருளாளராக இருந்து கொண்டு சிறப்பாக செயல்படக்கூடிய கோவை மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய தோழர் பாப்பா ரமணி அவர்கள் வாழ்த்துரை வழங்கவிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய தோழர் எல்லை சிவகுமார், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில துணைத் தலைவர், அதே போல புதுச்சேரி மாநிலத்தினுடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர். அங்கே உள்ள கலை இலக்கிய பெருமன்றம் என்பது புதுச்சேரி மண்ணினுடைய ஒரு பண்பாட்டு முகமாக, கலை இலக்கிய முகமாக திகழ்கிறது என்று சொன்னால் அதில் மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை நம்முடைய தோழர் எல்லை சிவகுமார் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிதாசனுடைய விழாக்கள் என்ன, அல்லது சங்கரதாஸ் சுவாமிகளுடைய விழாக்கள் என்ன, அல்லது தமிழ் ஒளியினுடைய விழாக்கள் என்ன என்று சொல்லி தமிழ்நாட்டினுடைய, தமிழினுடைய முன்னோடிகள் எல்லோருக்கும் எல்லா ஆண்டுகளிலும் தொடர்ச்சியாக இயக்கங்களை நடத்தி அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய சிந்தனைகளை சமூகத்தில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய அருமை தோழர் எல்லை சிவகுமார் அவர்கள். அவர்களும் வாழ்த்துரை கொடுக்கவிருக்கிறார்கள். அதுபோல இந்த நிகழ்ச்சியிலே நன்றியுரையை ஆற்றுவதற்கு சசிகலா விஜயராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில துணை செயலாளர், எழுத்தாளர், நாவலாசிரியர், அவரும் வந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடக்கிறது என்று சொன்னால், கலைந்த 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இணைய வழி நிகழ்வுகள் நடக்கிறது என்று சொன்னால் 2 பேரை சொல்ல வேண்டும். அதில் முதலாவது நம்முடைய அருமைக்குரிய இளவல் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அறம் அவர்களை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவருடைய முன்முயற்சி இல்லாமல், அவருடைய முன்னெடுப்பு இல்லாமல் இந்த நிகழ்ச்சிகள் இந்த அளவுக்கு வந்திருக்காது என்பது நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தோழர்களும் அறிந்த ஒரு உண்மை அது. அதனோடு கூடவே இந்த நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக நடக்கிறது என்று சொன்னால் அவருக்கு கூடவே இணையாக நின்று துணையாக நிற்கக்கூடிய பேராசிரியர் கருமுருகன் அவர்கள் இலக்கிய குழுவினுடைய அமைப்பாளராக இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி என்பது சிறப்பான இந்த நிகழ்ச்சி. நிறைய தோழர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆளுமைகளாகவும் தோழமைகளாகவும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய தகடூர் புத்தக பேரவையினுடைய செயலாளராக செயல்படக்கூடிய அருமை மருத்துவர் செந்தில் அவர்கள் உட்பட பல தோழர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் என்னுடைய வரவேற்புகளையும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்பது பேராசார் ஜீவா அவர்கள் நமக்கு தோற்றுவித்த ஒரு மகத்தான ஒரு பண்பாட்டு இயக்கம். தமிழ்நாட்டில் நிறைய இலக்கிய இயக்கங்கள் தமிழகத்தில் இருந்திருக்கின்றன. சுதந்திர போராட்ட காலத்திலேயே நாடு முழுவதும் நிறைய இலக்கிய மன்றங்களும் கலை மன்றங்களும் உருவான ஒரு வரலாற்றை நம்முடைய தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். அந்த வகையிலே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்பது உண்மையிலேயே அது ஒரு புதிய பரிமாணமாக இருந்தது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஜீவா அவர்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை உருவாக்குகிற போது அதை வெறுமனே ஒரு கலை இலக்கிய மன்றமாக அவர் கருதவில்லை. அப்படி கருதி இருந்தால் அவர் அகில இந்திய அளவிலே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய கிளையை இங்கே அமைத்திருக்கலாம். அதை அவர் செய்யவில்லை. அல்லது அகில இந்திய அளவிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த இந்திய மக்கள் நாடக மன்றத்தினுடைய கிளையை அமைத்திருக்கலாம். அதையும் அவர் செய்யவில்லை. பொதுவாக இடதுசாரி இயக்கங்கள் எல்லாமே அகில இந்திய அமைப்பினுடைய கிளைகளைத்தான் இங்கே அமைக்கும். ஆனால் ஜீவா அதிலிருந்து வித்தியாசப்பட்டு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்று ஒரு புதிய நாமத்தோடு ஒரு புதிய பெயரோடு இதை தொடங்கினார் என்று சொன்னால் ஜீவாவுக்கு ஆழமான தமிழ் உணர்வு இருந்தது என்பதுதான் உண்மை. தமிழ்நாடு என்ற பெயர் அதிகாரபூர்வமாக தமிழ்நாட்டில் இல்லாத காலத்திலேயே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்று தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை உருவாக்கிய ஜீவா அவர்கள் மிகச்சிறந்த அளவில் தமிழ் உணர்வோடு இருந்தவர். பொது உடைமை இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தார் என்றாலும் கூட அவருடைய பொது உடைமை என்பது தனித்தன்மை உள்ளதாக இருந்தது என்பதுதான் இங்கே சிறப்பாக எடுத்து சொல்லத்தக்க ஒன்று. ஏனென்றால் அவர் பொது உடைமையை பேசுகின்ற போது அல்லது அவர் பொது வாழ்க்கையிலே உள்ள எந்த விஷயத்தை பேசுகின்ற போதும் தமிழ் உணர்வை உட்கொண்டுதான் செய்திருக்கிறார் என்பதுதான் ஜீவாவினுடைய அருமையும் பெருமையும். ஜீவாவை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால்
இன்றைக்கு ஜீவாவினுடைய உணர்வுகளை நாம் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு கடமையோடு இருக்கிறோம். அந்த கடமை இதிலே நடக்கிறது என்று நினைக்கிறேன். ஒரு வகையிலே இந்த நிகழ்ச்சிகள் நாளும் ஒரு அதிகாரம் என்று திருக்குறளினுடைய எல்லா அதிகாரங்களையும் இங்கே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வழியில் நடத்தியது என்று சொன்னாலும், அல்லது இப்போது பாரதிதாசனுடைய இந்த தமிழ் வாரத்தை நடத்துகிறது என்று சொன்னால், நிச்சயமாக ஜீவாவினுடைய கனவு நிறைவேறுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஜீவாவினுடைய கனவுகள், பல கனவுகள் இருந்தன. அந்த கனவுகளில் இந்த கனவுகளும் உண்டு. அந்த வகையிலேயே சிறப்பான ஒரு செயல்பாட்டை நாம் முன்னெடுத்து செல்கிறோம். ஜீவாவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்ல ஏராளம் சொல்ல முடியும். என்றாலும் ஜீவாவை பற்றி பேசுகிற போது இலங்கையினுடைய பேரறிஞர் சிவத்தம்பி சொன்ன வார்த்தைகளை இங்கே நினைவு கூர்ந்தால் போதும் என்று நினைக்கிறேன். அவர் அருமையாக சொல்லுவார், ஜீவாவினுடைய கம்யூனிசம் என்பது கம்பனுடைய கம்யூனிசம் என்று சொல்லுவார். ஜீவாவினுடைய கம்யூனிசம் என்பது பாரதியின் கம்யூனிசம் என்று சொல்லுவார். அதுவே ஜீவா எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுகிறது என்று நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இரண்டோடு சேர்த்து நாமும் சொல்ல முடியும், ஜீவாவினுடைய கம்யூனிசம் என்பது வள்ளுவனின் கம்யூனிசம் என்று சொல்ல முடியும், அல்லது ஜீவாவினுடைய கம்யூனிசம் என்பது பாரதிதாசனுடைய கம்யூனிசம் என்று சொல்ல முடியும். அப்படி தமிழ் உணர்வோடு, தமிழ் சார்ந்து, தமிழ் மக்கள் சார்ந்து, தமிழ் மண் சார்ந்த ஒரு சிந்தனையை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. இந்தியாவிலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்த போராட்டத்தை உற்று நோக்கினால் போதும், அப்போது இந்த தமிழ் உணர்வு, தமிழ் பண்பாடு எப்படிப்பட்டது என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்த தமிழ் பண்பாடு என்று சொல்லுகிற போது, தமிழ் வரலாறு என்று சொல்லுகிற போது, அதனுடைய அடிநாதமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இயற்கை சார்பை, அதனுடைய அடிநாதமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சார்பை, அதனுடைய அடிநாதமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அறச்சார்பை நாம் இங்கே எடுத்து சொல்லுகிறோம். ஜீவா நமக்கு அதைத்தான் கற்றுத்தந்திருக்கிறார். அதனுடைய வழி அடியொற்றிதான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன என்ற முறையில் சிறப்பான இந்த நிகழ்வு முன்னெடுத்திருக்கக்கூடிய தோழர்கள், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தோழர்களுக்கும் நான் என்னுடைய வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை சொல்லி இந்த நிகழ்ச்சியை, என்னுடைய தலைமையுரையை நான் இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மாநில தலைவர் அவர்களே. அடுத்ததாக, இந்த நாள் உண்மையிலே ஒரு மகிழ்வான நாள். காரணம், நாம் ஒவ்வொரு நிகழ்வையும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தொடங்குகின்ற பொழுது, இணைய வழியாக தொடங்குகின்ற பொழுது, குறிப்பாக இதுவரை 4 நிகழ்வுகளை நடத்தி இருக்கிறோம். 4 நிகழ்வையும் தொடக்கி வைத்த பெருமை கரிசல் இலக்கியத்தினுடைய தலைவர், விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் வி.ப. ஜெயசீலன் ஐயா என்றாலும், அவர் இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைப்பதற்கு சால பொருத்தமானவர். காரணம், 2014ஆம் ஆண்டு தன்னுடைய இந்திய ஆட்சி பணியில் மாநிலத்தில் முதன்மையாக தேர்ச்சி பெற்ற தேர்வாளர். தன்னுடைய பணியை விழுப்புரம் மாவட்டத்தினுடைய உதவி ஆட்சியாளராக தொடங்கி, தன்னுடைய செயல்பாட்டால், சிந்தனையால் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் என்கிற பணியை மீறி மக்கள் மனதில் இடம்பெற்ற முதன்மையாளர் ஆவார். சமீபத்தில் நாம் பார்க்கின்றோம், ஊடக செய்திகளிலெல்லாம் நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள்தான். காரணம், நான் சிவகங்கை மாவட்டமாக இருந்தாலும் கூட நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று சொல்வதற்கான காரணம், தமிழகம் முழுவதும் அவரை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் என்றே அழைக்கிறார். தேனி மாவட்டத்திலே கெங்குவார்பட்டி என்னும் கிராமத்தைச் சேர்ந்த இவர் மதுரை வேளாண் கல்லூரியிலே வேளாண்மை துறையில் இளநிலை பட்டம் பெற்றிருந்தாலும், முதுகலை பட்டம் தமிழ் இலக்கியத்தில் படித்து தேர்ச்சி பெற்ற நல்ல சிந்தனையாளர் என்பதை காட்டிலும் தனது முனைவர் பட்ட ஆய்வை தமிழில் செய்தார். தமிழில் சிறை இலக்கியம் என்கிற தலைப்பின் கீழ் ஆய்வு செய்த பெருந்தகையாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். இன்றைய நிகழ்வு என்பது ஒரு மொழியை தன்னுடைய மனிதனுடைய உயிருக்கு நேராக வைத்து பாடிய மகத்தான புரட்சி கவிஞர், மொழியை அமுதென்று கூறியவர். தன்னுடைய பாடல்களை எல்லாம் அவர் சிந்தித்த சிந்தனை என்னவென்று கேட்டால், மொழியினுடைய உணர்ச்சி, மொழியினுடைய மானம் என்பதை காட்டிலும் ஜாதியை ஒழிக்கின்ற சிந்தனையை, மொழியை வளர்க்கின்ற சிந்தனையை பாடிய மகத்தான ஒரு புரட்சியாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள்.
புதியதோர் உலகம் செய்வோம் என்கிற அந்த ஒற்றை சொல்லினுடைய இலக்கணமாக வாழக்கூடிய நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் வழக்கம் போல் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகிற இணையவழியில் நடத்துகிற இலக்கிய குழு நடத்துகிற எல்லா நிகழ்வுகளும் தொடக்கி வைக்கிற மகத்தான ஆளுமை அவர்கள் அரசாங்கம் அறிவித்திருக்கிற தமிழக அரசாங்கம் அறிவித்திருக்கிற மே 29 முதல் மே 5 வரை நடக்கிற மாநிலம் முழுவதும் நடத்துகிற தமிழ் வார விழாவை நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகிற இந்த நிகழ்வை தொடக்கி வைக்கிற கரிசல் இலக்கியத்தினுடைய மகத்தான இலக்கிய ஆளுமை ஐயா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தொடக்கி வைக்குமாறு இலக்கிய குழுவின் சார்பாகவும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் ஒவ்வொரு நாளும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு சின்ன வேண்டுகோளும் கூட, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களை இலக்கிய குழு நடத்துகின்ற நிகழ்வுகள் எல்லாம் எங்களுடைய ஆளுமைகள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். காரணம், உங்களுடைய பணி மட்டுமல்ல, உங்களுடைய இலக்கிய சிந்தனையை வியந்து வியந்து குறிப்பாக உங்களோடு நீங்கள் நடத்திய நிகழ்வில் பங்கேற்ற முனைவர் நாகராஜன் ஐயா அடிக்கடி சொல்லுவார்கள். அவர் நீங்கள் நடத்திய அந்த திருக்குறள் போட்டியில் ஆசிரியராக கலந்து கொண்ட விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் அடிக்கடி பேசுகின்ற பொழுதெல்லாம் உங்களை சொல்லுவார். காரணம், எங்கள் மனதில் எப்பொழுதும் நாங்கள் நேசிக்கிற, சுவாசிக்கிற, எங்கள் இதயங்களிலெல்லாம் சிம்மாசனம் போட்டு இலக்கியத்தால் அமர்ந்திருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைக்குமாறு இந்த அவையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். தமிழ்நாடு அரசு பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழாவான இன்று தொடங்கி அடுத்து வரக்கூடிய ஒரு வார காலம் தமிழ் வார விழா என்ற வாரத்தை அனுசரிக்கக்கூடிய நிகழ்வு இந்த ஆண்டிலிருந்து தொடங்குகிறது. அதை அரசினுடைய பல்வேறு அமைப்புகளும், பள்ளி கல்லூரிகளும், கல்வி சார்ந்த நிலையங்களையும் தாண்டி பொது அமைப்புகள் அரசினுடைய அறிவிப்பை எடுத்து தமிழ் வார விழாவை கொண்டாடுவது என்பது மிகுந்த பொருத்தமானது. கலை இலக்கிய பெருமன்றம் தொடர்ச்சியாக இலக்கியத்தையும், இலக்கியம் இந்த சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய சாதி மத வேறுபாடுகளற்ற ஒரு லட்சிய சமுதாயத்தை அமைப்பதற்கு தொடர்ச்சியாக பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வரக்கூடிய நிகழ்வில் பாரதிதாசனுடைய பிறந்த நாளை ஒட்டி கொண்டாடப்படக்கூடிய தமிழ் வாரத்தையும் கொண்டாடுவது மிகுந்த சிறப்பிற்குரிய ஒன்று. பாரதிதாசன் இந்த மண் குறித்தும், மக்கள் குறித்தும், நாடு குறித்தும், மொழி குறித்தும் மிகப்பெரிய கனவுகளை, அடுத்து வரக்கூடிய சில நூற்றாண்டுகளுக்கான லட்சியங்களை நமக்கு வகுத்தளித்து தந்தவர். பாரதிதாசனுடைய பல கனவுகள் கடந்த 75 ஆண்டுகளில் நம் கண்முன்னே நிறைவேறி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இன்றும் நாம் அடையக்கூடிய லட்சியங்கள் இன்னும் பல காத தூரம் பயணிக்க வேண்டிய தூரம் இருப்பதையும் நாம் உணர்கின்றோம். பாரதிதாசனுடைய மொத்த படைப்புகளிலும், அவருடைய தமிழ் உணர்வு பாடல்களாக இருந்தாலும் சரி, சமுதாய சீர்திருத்த பாடல்களாக இருந்தாலும் சரி, மொழி பற்றிய தன்னுணர்ச்சி கவிதைகளாக இருந்தாலும் சரி, அல்லது பாரதிதாசனுடைய புகழ்மிக்க கட்டுரைகளாக இருந்தாலும் சரி, அனைத்துமே 3 குழுக்களாக அல்லது 3 வரையறைகளின் கீழ் நாம் கொண்டு வர முடியும். தமிழ் மொழி, தமிழ் நாட்டில் வாழக்கூடிய மக்கள், இந்த தமிழ் மண், இந்த 3லும் தமிழ், தமிழ்நாடு, தமிழர் என்ற வரையறைகளில் அவர் எத்தகைய பரந்துபட்ட பார்வையை கொண்டிருந்தார், அதைவிட மிக முக்கியமானது எத்தகைய லட்சியங்களை அவர் ஊன்றி சென்றார் என்பதை இன்றைக்கும் வழிநடத்தக்கூடியதாக இருப்பதை நாம் பொருத்தப்பாடோடு பார்க்க வேண்டியதுதான் இந்த தமிழ் வார விழாவிற்கான இன்றைய தேவையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். விருதுநகர் போன்ற ஒரு உழைத்து முன்னேறிய மாவட்டங்களில் எத்தகைய ஆயிரக்கணக்கான கோடிகள் இன்று விற்றுமுதலை கொண்டு வரக்கூடிய நிறுவனங்கள் இருந்தாலும், அது பட்டாசு தொழிலாக இருந்தாலும், தீப்பெட்டி தொழிலாக இருந்தாலும், இன்னபிற தொழில்களாக இருந்தாலும், எத்தகைய ஒரு கட்டுமானத்திற்கு பிறகும், தொழில்களுக்கு பிறகும் ஒரு ஏழை எளிய உழைப்பாளிகள் தான் இருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தினுடைய 90 விழுக்காடு அதனுடைய விளைபொருள்களுக்கு காரணமாக தொழிலாளர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை அடிநாதமாக அவருடைய ஒவ்வொரு பாடல்களிலும் பதிவு செய்தவர். சிற்றூரும் வரப்படுத்த வயலும் 6 தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழைத்து விளைவித்த தோள்கள் எந்த தோள்கள் என்று கேட்டவர் பாரதிதாசன். கற்பிளந்து, மலை பிளந்து, கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை என்று கேள்வி கேட்டவர் பாரதிதாசன். பொற்குவியலை மணல் முத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு என்று கேட்டவர் பாரதிதாசன். இப்படி நாம் அனுபவிக்கக்கூடிய
ஒவ்வொரு இன்பங்களுக்கு பிறகும் அதில் எழுதப்படாத தொழிலாளர்களின் வலி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று தன்னுடைய எத்தகைய பாடல்களிலும் எளிய மனிதர்கள் குறித்தும் அவர்களுடைய வாழ்க்கை குறித்தும் பாடியவர் தான் பாரதிதாசன். அவருடைய அழகுணர்ச்சி கவிதைகளில் குறிப்பாக அவருடைய பாரதிதாசன் தான் முதலாக ஒரு எளிய மனிதர்களும் கவிதை இயற்றுவதற்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் பாடுபொருளாக இருக்க முடியும் என்று மொழியில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் பதிவு செய்தவர் பாரதிதாசன். அதற்கு முன்பாக கவிதைகளுக்கான பிறப்பிடம் என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவத்தை சொன்னபோது பாரதிதாசன் தான் ஏடெடுத்தேன் கவியொன்று எழுதிட, என்னை எழுதிடச் சொன்னது வானம், என்னை எழுதிடச் சொன்னது நீலக்கடல், என்னை எழுதிடச் சொன்னது தோகை மயில் என்று இயற்கை குறித்து பாடியவர். எங்கெங்கு காணினும் சக்தியடா அங்கு 7 கடல் அவள் வண்ணமடா என்று இயற்கையினுடைய அமைப்பை தன்னுடைய முதல் பாடலாக பதிவு செய்த பெருமையும் பாரதிதாசனுக்கு தான் உண்டு. அந்த பாரதிதாசன் தான் சஞ்சீவி பர்வதத்தினுடைய சாரலாக இருந்தாலும், அது எத்தகைய ஒரு பாடல்களாக இருந்தாலும் அதில் அடிநாதமாக ஏழை எளிய மனிதர்களின் குரல்களை அவர் பதிவு செய்திருப்பது தான் நம்மளுடைய மிகவும் இன்றைக்கும் நம்மளுடைய நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அது இருக்கின்றது. அவருடைய மிக முக்கியமான ஒரு பாடலில் அவர் இயற்கையை வர்ணித்து நிலவை குறித்து எழுதுகிறார். நீலவா நாடைக்குள்ளே உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றால் ஒளிமுகத்தை, கோலமுதும் காட்டிவிட்டால் காதற் கொள்கையிலே இவ்வுலகம் சாவும், வான சோலையிலே பூத்ததனி பூவோ, சொக்கவள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலை வந்து இளம்பருதி கணல் மாறி குளிரடைந்த ஒளிப்புலம்போ, உனைக்காணும் போதினில் உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சிதனை எழுதுவதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிட்டியதில்லை. இந்த அழகுணர்ச்சி எழுதிவிட்டு கடைசியாக ஒரு வரியை சொல்கிறார். அதுதான் பாரதிதாசன் காலம் கடந்து நிற்கிறார். நித்திய தரித்திரராய் உழைத்துழைத்து உனைக்காணும் பொழுதினில் என் உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சிதனை எழுதுவதற்கு நினைத்தாலும் வார்த்தைகள் கிட்டுவதில்லை. நித்திய தரித்திரராய் உழைத்து உழைத்து திணை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் தேடுங்கால், பானையார கனத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம், கமின் நிலவை உடைக்காணும் இன்பம் என்று முடிக்கின்றார். இப்படி ஒரு நிலவை பார்க்கின்ற போது அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சி என்பது, பசித்து உழைத்து உழைத்து எந்த உணவுமின்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஏழை தொழிலாளி தன்னுடைய ஒரு பானை ஆறுவதற்காக ஒரு சோறு, கனத்த சோறு காத்திருந்தால் எப்படி இன்பமாக இருக்குமோ என்று ஒரு எளிய மனிதனுடைய பசி உணர்வை பாடல்களில் கொண்டு வந்த பெருமை பாரதிதாசனுக்குத்தான் சார். பாரதிதாசனுடைய கவிதைகளை விட பாரதிதாசனுடைய கட்டுரைகள் இன்னும் ஆழமானவை. பாரதிதாசன் தன்னுடைய இறுதி காலகட்டங்களில் அவர் எழுதிய பாலிய விவாகம் குறித்த, குழந்தை திருமணம் குறித்து அவர் எழுதிய கட்டுரைகள் இன்றைக்கும் நமக்கு யோசிக்க வைக்க வேண்டியவை. பாரதிதாசன் கூட பெண்களுடைய கல்வி குறித்து பேசியது. கல்வி இல்லாத பெண் கலர் நிறம் போன்றவள் அங்கே புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைந்திடுதல் இல்லை என்று குழந்தைகளுக்கான அவர் தாலாட்டை பாடுகின்ற போது, ஆண் குழந்தை தாலாட்டை விட பெண் குழந்தை தாலாட்டு தான் இன்னும் மிகப்பெரிய ஒரு தத்துவ சிந்தனைகளோடும் ஒரு தர்க்க சிந்தனைகளோடும் இருக்கின்றன. மலைவாழை அல்லவோ கல்வி, நீ வாயார போய் வா போய் உண்வாய் என் புதல்வி என்று அவர் மகளுக்கு எழுதிய பாடலாக எழுதக்கூடிய பாடல்கள் பெண் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கும் பேசுகின்றன. பாரதிதாசனுடைய கனவு என்பது இந்த நாடு குறித்து அவர் கண்ட கனவுகள் எல்லாம் இன்னும் நாம் அடைந்து விட்டோமா என்று என்ன தகுந்தவை. எண்ணரும் தமிழ்நாட்டின்கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலை ஞானத்தால் பராகிரமத்தால் அன்பால் உன்னத இமயம்போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என மற்றொரு இயம்ப கேட்டிடல் என்னாலோ என்கிறார். அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நம்மளுடைய ஒரு கொள்கைக்கான, நம்மளுடைய ஒரு அரசு நிர்வாகத்திற்கான மிக முக்கியமான விசன் டாக்குமெண்ட் என்று குறிப்பிடலாம். ஒரு நோக்கத்தை, அடுத்த சில நூற்றாண்டுகளுக்கான நோக்கத்தை பாரதிதாசன் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். எண்ணரும் தமிழ்நாட்டினால் எல்லோரும் கல்வி கற்று என்று குறிப்பிடுகிறார். 100% நாம் அவர்கள் உயர்கல்வியை அடைய வேண்டும் என்ற இலக்கை நாம் இன்று ஏறத்தாழ 60-65 விழுக்காடு இந்திய அளவில் தமிழ்நாடுதான் உயர்கல்வியில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அவருடைய பாரதிதாசன் கண்ட கனவு என்பது ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிறது என்றால், உலக அளவில் நாம் இன்னும் அடைவதற்கான உயரங்கள் கல்வியின் வாயிலாக நிறைய இருப்பதாகவே இந்த பாடலின் வழியாக நாம் பொருள் கொள்ள முடியும். எண்ணரும் தமிழ்நாட்டின்கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலை ஞானத்தால் பராக்கிரமத்தால் வலிமையால் அவர்கள் பல்வேறு கலைகளை கற்றக்கூடியவர்களாக இருந்து அன்பால் உன்னத இமயம் போல் அவர் தமிழர்கள் எந்த அளவிற்கு உயர வேண்டும், தமிழ்நாடு எந்த அளவிற்கு உயர வேண்டும் என்று ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறார் என்றால், இமயத்தின் உயரம் எத்தகையதோ அத்தகைய உயரத்தை அடைய வேண்டும் என்று அவர் இந்த எளிய மக்கள் குறித்தும் தமிழ்நாடு குறித்தும் பெருங்கனவுகளை கண்டிருந்தவர். அந்த கனவுகளை எல்லாம் இன்று நிறைவேற்றி இருக்கிறாமா? அவர் குறித்த மொழி குறித்த அவருடைய கனவு என்ன? தாயிலிற் தமிழை என்றன் தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழியிற்கான என்று குறிப்பிடுகிறார். தாய் தமிழை நாம் உணர்ச்சிகரமாக பேசிக் கொண்டிருந்தால் மட்டும் பத்தாது. நம்மளுடைய மொழியை, இலக்கிய செல்வத்தை, இந்த மொழி மனிதர்களுக்கு தரக்கூடிய விழுமியங்களை திருக்குறள் இந்த நாட்டிற்கு
இந்த மொழிக்கு தந்திருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் தாயலி தமிழை என்றன் தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழியில் காண இப்புவி அவாவிற்றென்று தோயிரும் மதுவின்னாறு தொடர்ந்தன் செவியில் வந்து பாயினால் என்னாலோ யாருதை பகர்வார் என்றே இங்கே என்று அவர் குறிப்பிடுகிறார். பாரதிதாசனுக்கும் நமது மண்ணிற்கும் விருதுநகருக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. இன்றிலிருந்து சரியாக 75 ஆண்டுகளுக்கு முன்பாக 1949 இதே ஏப்ரல் மாதத்தில் தான் அவர் விருதுநகருக்கு திருக்குறள் மாநாட்டிற்காக தந்தை பெரியார் தலைமையில் நடந்த திருக்குறள் மாநாட்டுக்கு வருகிறார். அந்த திருக்குறள் மாநாட்டில் அவர் உருவாக்கிய தத்துவங்கள், அவர் திருக்குறளை எப்படி அரசினுடைய உதவியோடு தான் எல்லா மக்களுக்கும் செல்ல வேண்டும். திருக்குறள் என்பது யாரோ பண்டிதர்களுக்கான இடமாக மட்டும் இருக்கக்கூடாது, அது பாமரர்களுக்காகவும் இருக்க வேண்டும் என்று திருக்குறள் மாநாட்டில் மிக காத்திரமாக அங்கே சில கருத்து முரண்பாடுகள் வந்தபோது கூட பாரதிதாசன் அவர்கள் எழுந்து நின்று மிக காத்திரமாக திருக்குறள் என்பது தமிழர்களுடைய வாழ்வியலோடு எத்தகைய பொருத்தப்பாட்டோடு விளங்குகிறது, அது எளிய மனிதர்களுக்கும் இன்னும் பெரிய லட்சியங்களை அடைய வைப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய அந்த நூல் இன்னும் எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று பாரதிதாசன் விருதுநகர் மண்ணில் தான் இன்றிலிருந்து 75 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசினார். அத்தகைய பாரதிதாசனுடைய பாடல் என்பது மொழி உணர்ச்சி பாடல்கள் மட்டுமல்ல, அவருடைய காத்திரமான கட்டுரைகள் என்பது சமூக மாற்றத்திற்கானது. சமுதாயத்தில் சாதி மத இன வேறுபாடுகளை கடந்தும் அதைவிட மிக முக்கியமானது பெண் கல்வியினுடைய முக்கியத்துவத்தும், குறிப்பாக தத்துவ சிந்தனைகள் குறித்தும் பகுத்தறிவு சிந்தனைகள் குறித்தும் அறிவியல் மனப்பாங்கு குறித்தும் இன்றைக்கும் இந்த பேசக்கூடிய பொருத்தப்பாடோடு விளங்கக்கூடிய பல்வேறு செய்திகளை சொன்னவர் பாரதிதாசன். எனவே அவருடைய மொழி உணர்ச்சி பாடல்களும் இயற்கை உணர்ச்சி பாடல்களும் அவருடைய குடும்ப விளக்கு போன்ற ஒரு சமுதாயத்தை மிகுந்த ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடிய பாடல்களும் எத்தகையதாக இருந்தாலும் பாரதிதாசன் விளைத்த லட்சியங்கள் என்பது தமிழர் தமிழ்நாடு என்ற ஒவ்வொரு கட்டமைப்புக்குள்ளும் இன்னும் நாம் மிகப்பெரிய அனைவரும் இணைந்து எந்த ஒரு வேறுபாடுகள் இல்லாமல் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், எல்லோரும் அவர்களுடைய லட்சியங்களை அடைய வேண்டும் என்ற மிகப்பெரிய தத்துவ பார்வையோடு விளங்கிய கவிதைகளுக்கும் எழுத்துக்களுக்கும் சொந்தக்காரர் பாரதிதாசன். அவருடைய சிந்தனைகளின் வழியாக, அவர் படைத்த படைப்புகளின் வழியாக, லட்சியங்களின் வழியாக தமிழ் வார விழாவை பார்ப்பது என்பது இன்னும் நாம் எவ்வளவு முன்னேற்றங்களை அடைய வேண்டும், அதற்கு எல்லோரும் இணைந்து எப்படி பாடுபட வேண்டும், இந்த சமுதாயத்தில் சாதி மத மொழி போன்ற பல்வேறு வேறுபாடுகளை எல்லாம் கடந்து நாம் ஒருதாய் மக்களாக வாழ வேண்டிய அவசியத்தை, மொழி உணர்வை பெற வேண்டிய தேவையை பாரதிதாசன் குறிப்பிடுவது 75 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கும் தேவையாக இருக்கிறது. அதை நாம் சிந்திப்பதுதான் தமிழ் வார விழாவின் பயனாக இருக்கும் என்று கருதி இதை சிறப்பாக ஏற்பாடு செய்த கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து, இதை இன்னும் ஒரு வார காலம் நன்றாக கொண்டாடி அடுத்த தலைமுறைக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இவற்றை எடுத்துச் செல்வதற்கு கலை இலக்கிய பெருமன்றம் தொடர்ச்சியாக பாடுபட வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளை விடுத்து அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மிக்க நன்றி. இது மாணவருக்கானது, அடுத்த இளைய தலைமுறைக்கானது என்கிற தங்களுடைய கருத்து பதிவை இந்த மன்றம் சரியாக செயல்படுத்தும் என்கிற செய்தியோடு உங்களுடைய உரை என்பது இந்த மன்றம் அடுத்த நிலையில் வளர்வதற்கான செயல்பாட்டிற்கான அடித்தளத்தை மேலும் மேலும் வலு சேர்ப்பதாகவே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள். அன்பான தோழமை நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும் வணக்கம். மிக அருமையாக தமிழ்நாடு அரசு தமிழ் வார விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறது. அதை ஏற்று நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இன்றைக்கு முதல் நாள் பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளிலே இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. மிகச் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. நம்முடைய பொதுச் செயலாளர் அராம் அவர்களும், தலைவர் எஸ்.கே. கங்கா அவர்களும், பொருளாளர் பாப்பா ரமணி அவர்களும், அமைப்பாளர் பேராசிரியர் கருமுருகன் அவர்களும் ஏற்பாடு செய்திருக்கிற விழாவிற்கு முதலினுடைய மிக அருமையான தலைமை உரையை நிகழ்த்தியிருக்கிறார் நம்முடைய தலைவர். வரவேற்புரையும் பல்வேறு தகவல்களை நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லி இன்றியமையாமையும் எடுத்து சொல்லியிருக்கு. விருதுநகர் மாவட்ட
மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் மிக அருமையான ஒரு தொடக்க உரையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய முழு வடிவத்தையும் அவருடைய முழு அம்சத்தையும் மிக அழகாக சொல்லியிருக்கார். அவருடைய தமிழர், தமிழ்நாடு, தமிழ் மண், இதனுடைய அவருடைய கனவுகளையும் லட்சியங்களையும் அவருடைய வேட்கைகளையும் விருப்பங்களையும் அது எப்படி கனவுகள் நிறைவேறிய அருமையான கவிதை வரிகளை எடுத்துக்காட்டி சிறப்பாக சொல்லியிருக்கார். அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நண்பர்களே, 1909ஆம் ஆண்டு புதுச்சேரியிலே நம்முடைய 20ஆம் நூற்றாண்டின் தலைக்கோடியான மகாகவி பாரதி அந்த புதுச்சேரிக்கு வந்திருக்கிறார். அவரை போய் இந்த பாரதிதாசன் என்கிற சுப்புரத்தினம் போய் சந்திக்கிறார். அதற்கு முன்பு முதல் முறையாக அந்த ஊரிலே கொட்டடி வாத்தியார், அதாவது பல்வேறு உடற்பயிற்சிகளையும் பல்வேறு கலைகளையும் பயிற்சிகளையும் கற்றுத்தரக்கூடியவர் வேணு நாயக்கர். அந்த வேணு நாயக்கருடைய அந்த கொட்டடி வாத்தியாருடைய திருமணத்திலே நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் மதியம் ஒரு 3 மணி அளவிலே 30 பேர் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே சில பாடல்களை பாடுகிறார். அதிலே வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்ற பாடலை பாடுகிறார். அந்த 30 பேர்களிலே 25 பேர் ஒரு ஆளை திரும்பி 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 பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இவர் பாட அவரை பாரதிதாசன் கடைத்தேவிலே பார்த்திருக்கிறார், அடிக்கடி பார்த்திருக்கிறார். அவருக்கு ஒரு செல்ல பெயர் சூட்டுகிறார். ரவிவர்மா வரைந்த பரமசிவம், ஓவியம் போல இருக்கிறார் ரவிவர்மா பரமசிவம். அந்த ரவிவர்மா பரமசிவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறார். அடுத்தது தொன்று நிகழ்ந்த அனைத்தும் உணர்ந்திடு சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று வராத இயல்பிரலாம் எங்கள் தாய் என்ற பாடலையும் பாடுகிறார். அந்த பாட்டை பாடுகிற பொழுதும் அவர்கள் அந்த 25 பேரும் அந்த பரமசிவம் ரவிவர்மா பரமசிவத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவர் பாடி முடித்த உடனே வேணு நாயக்கர் சொல்லுகிறார், நீ பாடியே கவி பாரதியார். அப்போ சொல்லுகிறார், நீ தமிழ் படித்திருக்கிறாய், நன்றாக ஒரு என் மனதில் அன்று பதிந்து விட்டது. வேணு சொல்றார். உடனே போகிறார். போன உடனே அவருடைய பாஞ்சாலி சபதம் கவிதைகளை எழுதிய காகிதங்களை எல்லாம் கையெழுத்து படிகளை பார்க்கிறார். அதை பார்த்த உடனே பாரதிதாசன் சொல்றாரு, தமிழில் இவ்வளவு தோடும் எழுத முடியுமா என்று நான் பாடல் வகையில் யாப்பிலக்கணத்தில் இருக்கிறதோ யாப்பிலக்கணத்தில் இருக்கிறதோ அத்தனை வகை பாடல்களையும் எழுதி குவித்தவர் பாரதிதாசன். அதனால சொல்றார், பாடலில் பழமுறை பழநடை என்பதோர் காடு முழுதும் திரிந்தபின் சுப்பிரமணிய பாரதி என் பாட்டுக்கு புதுநடை புதுமுறை காட்டினார் அப்படின்னு சொல்றார். அப்ப இவருடைய கவிதை போக்கையும் கவிதை பார்வையையும் கவிதை என்பது எப்படிப்பட்டது, அது எப்படி எழுத வேண்டும் என்ற முறையையும், அது யாரை பற்றி எழுத வேண்டும் என்ற முறையும், அது மக்களை பற்றி எழுத வேண்டும், விடுதலை பற்றி எழுத வேண்டும், வாழ்க்கையை பற்றி எழுத வேண்டும். ஐயா ஒரே ஒரு நிமிடம் வருகிறேன். சொல்லு, கொண்டா கொண்டா பாப்பா, கொண்டா கொண்டா
கொண்டா கவிஞரே, வாழ்த்துறை சொல்றீங்க, மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. வாழ்த்துறை கவிஞரே. நன்றி. கேட்கல, மைக் ஆன் பண்ணுங்க. அன்பான தோழர்களே, சின்ன இடையூறுக்கு மன்னிக்கவும். இந்த நிகழ்ச்சியை தருமபுரியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற தகடூர் புத்தக பேரவையினுடைய செயலாளர் ஐயா மருத்துவர் செந்தியர் அவர்களை வரவேற்று இந்த தொடையை நான் இடையூறுக்கு மன்னிக்கவும் தொடங்குகிறேன். அப்போ தராசு பேசுகிறது பத்தி, அந்த பத்தியில அவர் எழுதுறாரு, இன்றைக்கு நம்முடைய கடைக்கு ஒரு கவிராயர் வந்திருந்தார். கைகோள ஜாதி, அந்த காலத்துல இப்படி எல்லாம் சொல்லிக்கிறது ஒரு மரபு. ஜாதியெல்லாம் பாரதியாருக்கு நம்பி கிடையாது, இருந்தாலும் பேச்சு வழக்குல சொல்றாரு. கைகோள ஜாதி கவிராயரே, உமக்கு கவிராயர் என்ற பட்டம் வந்திருக்கிறதே எப்படின்னு கேட்கிறாரு. இது எங்க பரம்பரையா உள்ள பட்டங்க, நான் இனிமேல் தான் தமிழ் வாசிக்க தொடங்கியிருக்கிறேன். ஆரம்பமே நன்றாகத்தான் இருக்கிறது, உணர்ந்து எழுதியிருக்கிறீர்கள் அப்படின்னு. எங்கெங்கு கால் என்னும் சக்தியடா தம்பி 7 கடல் அவர் வண்ணமடா என்ற ஒரு பாடலை, முதல் பாடலை இந்த பாஞ்சாலி சபதம் கைப்பிரதியை பார்த்து விட்ட பிறகு எழுதிய பாடல் என்று சொல்லுகிறார் பாரதிதாசன். அந்த பாடலை உடனே பாரதியார், அதாவது பாம்பின் கால் பாம்பறிவு என்பது போல பாரதிதாசனுடைய புறமையை, கவித்துவத்தை அறிந்த மகாகவி பாரதியார் சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என்று தன் கைப்பட எழுதி சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்புகிறார். பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட, பாரதியாரால் கவரப்பட்ட மிக அருமையான கவிஞர் பாரதிதாசன். இந்த பாரதிதாசன் நம்முடைய பேராசான் ஜீவாவுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஜீவா அவர்கள் வெளியூர் கூட்டங்களுக்கு சென்று விட்டு திரும்புகிற போதெல்லாம் இருவரை பார்த்து விட்டு தான் வீட்டுக்கு செல்வார். ஒன்று பாரதிதாசன், இன்னொருவர் புத்தூசி குருசாமி அவர்கள். இந்த 2 பேரும் பார்த்துட்டு போவார். முதல் ஜனசக்தி இதழை தொடங்குகிற பொழுது அந்த ஜனசக்தி இதழிலே பாரதிதாசனுடைய பாடல் வர வேண்டும் என்று ஜீவா அவர்கள் கேட்கிறார். அது என்ன காரணத்தினாலோ பாடல் குறிப்பிட்ட காலத்தில் அவர் எழுதி கொடுக்க முடியல. அதனால ஜீவாவே தன்னுடைய பாடலை அதுல போட்டுறார். அடுத்த இதழையும் கேட்கிறார், அடுத்த இதழும் வரல. அடுத்த இதழும் ஜீவாவே தன்னுடைய பாடலை போட்டுடுகிறார். 3வது இதழுக்குத்தான் புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் வழக்கத்தை வேரோடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடரங்கில் உயிரென்று காட்போம் என்று அற்புதமான பாடல். அந்த பாடலை பாரதிதாசன் ஜனசக்திக்காக, ஜீவாவின் வேண்டுகோளுக்காக எழுதப்பட்ட பாடல். அந்த பாடலை வெளிவந்தவுடனே அதோடு ஜனசக்தி நின்றுடுது. என்ன பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை பண்ணிடுறான். இப்படி ஜீவாவுக்கும் பாரதிதாசனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பாரதிதாசன் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் 2 விடயங்களிலே அவர் உறுதியாக இருந்தார். ஒன்று பாரதி, இன்னொன்று சோவியத் யூனியன். இந்த 2ஐயும் தன் வாழ்நாள் முழுவதும் நேசித்தவர் பாரதிதாசன்.
திராவிட கழகத்திலே இணைந்து பகுத்தறிவு கொள்கையிலே பிரச்சாரகராக மாறி கடுமையான ஒரு திராவிட கழகத்தவராக மாறுகின்ற பொழுதும் தன் பெயரை மாற்றிக்கொள்ளவில்லை, பாரதிதாசனாகவே தொடர்ந்தார். இந்த பெயரை வைத்துக் கொண்டு அந்த திராவிட கழகத்து தோழர்கள் சிலர் பேரெல்லாம் சொல்லல, வரலாற்றை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். அவர் நீ பாப்பாவுடைய பேரை வச்சிருக்கிற, தாசன் வச்சிருக்கிற, ஆமாண்டா அப்படிதான்டா வைப்பேன். நான் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பமே அவருக்கு தாசர்கள் தான். பெரியார் தோன்றாத காலத்தில், பெரியார் 1925 தான் காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டிலிருந்து வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தீர்மானம் நிறைவேறாதனால் அதை விட்டு வெளியேறி காங்கிரஸையும் பார்ப்பனியத்தையும் ஒழிப்பதுதான் என்னுடைய முதல் கடமை என்று அந்த காஞ்சிபுரத்திலேயே அன்றைக்கு மாலை பொதுக்கூட்டம் நடத்தியவர் பெரியார். 25க்கு பிறகுதான் அவர் சுயமரியாதை கட்சியை தொடங்குகிறார். மகாகவி பாரதியார் 1921 மறைந்து விடுகிறார். எனவே பெரியாருக்கு முன்பாகவே, பெரியார் களத்திற்கு வருவதற்கு முன்பாகவே பாரதியார் பெரியாருடைய கொள்கைகள் எல்லாம் பாரதியார் தன் பார்வையிலே வைத்திருக்கிறார். அதான் பாரதிதாசன் எழுதுறாரு, சொல்றாரு, அடே பெரியார் தோன்றுவதற்கு முன்பு சாதி இல்லை என்று சொன்னது மட்டும் வாழ்ந்து காட்டியவர் ஐயர். அவரை நீ அனாவசியமாக பேசினால் என் முன்னால் இல்லை, நான் இல்லாத பொழுதும் அவரை பேசக்கூடாது. அப்படி பேசினால் ஆற்காடு ஆணி கட்டின செருப்புல 1000 முறை அடிப்பேன். இதே கேள்வியை நம்முடைய தோழர் தாப்பா அவர் எழுந்து கேட்டிருக்கிறார். அவருக்கு இதே பேரு, அவருக்கும் என்னப்பா நீ கூட இப்படி கேட்கறியே, ஐயரை பத்தி சொன்னா கண் கலங்கிடும் அவருக்கு. அவர் சொல்றாருங்க, பாரதியார் இந்த தமிழ்நாட்டில் உரைநடையில் அடித்து சொல்றாரு, தன்னை வளர்ப்பதற்கு, தமிழை வளர்ப்பதற்கு ஒரு தலைவன் தேவை என்று தமிழ்நாடு கதறிற்று. அது பாரதி தோற்றத்தினால் அந்த கனவு நனவானதுன்னு எழுதுறார் பாரதிதாசன். தமிழரின் உயிர் நிகர் தமிழ், தமிழரின் உயிர் நிகர் தமிழ் நிலை தாழ்ந்ததால், தமிழரின் உயிர் நிகர் தமிழ் நிலை தாழ்ந்ததால் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் என்று பாரதியுடைய தோற்றத்தை அழகாக வர்ணிக்கின்றார் பாரதிதார். இப்படி பாரதியாரை பற்றி அவர் கடைசி வரைக்கும் பெருமையாக பேசினார். பாரதிதாசனுடைய பாடுபொருள்கள் எப்படி இருந்தன? ஐயா ஜெயசீலன் அவர்கள் சொன்னது போல, அவர் தமிழையும் தமிழ் மண்ணையும் தமிழ்நாட்டை பற்றியும் பேசுவதோடு தொழிலாளர்களை பற்றி பேசியிருக்கார். அது உதிரி தொழிலாளர்கள். என்ன சொல்றாரு பாருங்க, வண்டி ஓட்டிட்டு போறான் ஒருத்தன், அதோ பாரடி, அவரே என் கணவர், அதோ பாரடி, புதுமாட்டு வண்டி ஓட்டி போகின்றார் எண்ணெய் வாட்டி, உள்ளே இருப்பவர் முதலாளி செட்டி, ஏரிகால் மீது இருந்தால் என் சர்க்கரை கட்டி, தெரியவில்லையோடி தலையில் துப்பட்டி, அத்தானே அவரே என்றால் அதில் என்ன அட்டி. வண்டி ஓட்டுறவங்க இவருடைய கதாநாயகன். இவர் கவிதைக்கு கதாநாயகன், பாடல் பாடுகின்ற கதாநாயகன் யார்? வண்டி ஓட்டுறவங்க. விறகு வெற்றலை பத்தி சொல்ல பாருங்க, வெயில் தாழ வர சொல்லடி, கையில் கோடாலு ஓடி செல்லுவார், அவரை வெயில் தாழ வர சொல்லடி. பூ விற்கிறவளை பாடுறாங்க, பூ விற்கிறவ கதாநாயகன். அவர் எப்படி பண்றான்னா, விரல் அசைவில் நாடகத்தை செய்கின்றார். யாரு? பூ விற்கிறவ. அவள் விரல் பூ கட்டுறது எப்படி இருந்தாலும் விரல் அசைவில் நாடகத்தை செய்கின்றார். அது மட்டுமல்ல, அடலே செந்தோட் கலப்பையுடன் உழவன் செல்லும் புதுநடையில் பூரித்தாள், விளைந்த நன்சை நிறத்தினிலே என் வெளியை நிறுத்தினாள் என்று அழகின் சிரிப்பில விவசாயி பூனை தகுந்தது பொறுமையா. பகலிலெல்லாம் இந்த தொழிலாளர்கள் படுகின்ற துன்பத்தை எல்லாம் கண்டு கண்டு அது கொதிச்சு போய் கொப்பளமா போட்டு விண்மீனாய் கொப்பளித்து பார்க்கிறார். முடித்து விடுகிறேன். இப்படி பாரதிதாசன் தொழிலாளர் நலன், பொது உடைமை, சமூக முன்னேற்றம், இருட்டறையில் சாதி
சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றாரே என்று சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, பெண் குழந்தைகளை பற்றி பாடுதல், சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் என்பதையெல்லாம் விரிவாக பாரதி ஒரு பாட்டுல பாரதிதாசன் தமிழுக்கு மகனா என்று ஒரு அற்புதமான பாட்டு எழுதியிருப்பார். அது போல தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் தமிழால் பாரதி தகுதி பெற்றது என்பதை போல தமிழ் பாவேந்தரால் தகுதி பெற்றதும் தமிழால் பாவேந்தர் தகுதி பெற்றதையும் இந்த தமிழ் வாரத்திலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மாபெரும் கவிஞனை ஜெயசீலன் ஐயா சொன்னாரு, சிற்றூர் மரப்பிடித்த வயலு மாறு தேக்கியங்கள் வாய்க்காலம் நெற்சேர உழுது உழுது விளைவிக்கும் தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் கற்பிழந்து மலைப்பிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்து பொட்டுகளை கடல்முத்தை போய் எடுக்க அடக்கி நோக்கி எவரின் சித்திர சோலைகளே உண்மை நன்கு திருத்தை பாலி நிலை முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறினிலே என்று உழைப்பை இலக்கியமாக்கி, உழைப்புதான் அதே நாட்டு நடுகிறாளே அழகு எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்க. குவி நடவு செய்கிற ஒரு அழகான பெண்ணை பார்த்து சொல்றாரு, குனிந்த தாமரை முகம் திரும்புமா அந்த கவிதை ஓவியம் என விரும்புமா. கட்டளையுடையாள் சிற்றிடையாள் கடை எடுக்கின்றாள், கவிழ்ந்த தாமரை முகம் திரும்புமா அந்த கவிதை ஓவியம் என விரும்புமா. என்னங்க இலக்கியம்? இலக்கிய கதாநாயகியா நாற்று நடவு செய்கிற என் அருமை தோழி, தொழிலாளர் தோழி, அவள் எங்கள் பாரதிதாசனுடைய கதாநாயகி. இப்படி வண்டி ஓட்டுகின்றவனை, விறகு பிடக்கின்றவனை, கோடாரியோடு செல்லுகின்றவனை, கூடை முறம் செய்கின்றவர்களை, பூ கட்டுகின்ற தொழிலாளியை எல்லாம் கதாநாயகியாக்கி பார்த்து அதிலே இலக்கிய அழகு கண்டவர். தமிழுக்கு ஒரு புதிய மெருகை ஊட்டி பாரதி போட்ட பாதையை இன்னும் அகலப்பாதையாக ஆக்கி, அவர் இரும்பை காய்ச்சி உருக்கிடுகிறே எந்திரங்கள் வகுத்திடுகிறே என்று சொன்னார். அந்த தொழிலாளிக்கு தாண்டா இந்த உலகம் சொந்தமானது என்று பாடியவர் பாரதிதாசன். அப்படிப்பட்ட பாரதிதாசனுடைய பிறந்த நாளிலே தமிழ் வார விழாவை கனியில ஏறிய சுளையும் முற்றவர் கடலில் ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய ஏறிய சுளையும் நெறிபசு பொழிவேன் தமிழை எண்ணுகிறேன் கண்டேன். அவருடைய தமிழ் பற்று என்பது எந்த மொழிக்கும் எதிரானதல்ல. அவருடைய தமிழ் பற்று என்பது, தமிழ்நாட்டின் மீது கொண்ட பற்று என்பது இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதல்ல, அதற்கு வலிமை சேர்ப்பது. பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் சொல்வார், பாரதிதாசனுடைய தமிழ் தேசிய உணர்வு என்பது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதல்ல. அந்த புரிதல் வேண்டும். இந்தியா பல்வேறு தேசிய இனங்களை கொண்டது. அந்த பல்வேறு தேசிய இனங்களும் செழிப்புற்று வாழ்ந்ததுதான் இந்திய ஒருமைப்பாடு ஒளி வீசி திகழும். அந்த முறையிலே பாரதியார் தொடங்கி வைத்த அந்த பாதையை, அந்த தமிழ் பாதையை, அந்த பொது உடைமை பாதையை, அந்த தொழிலாளி வர்க்க பாதையை, அந்த தேசிய பார்வையை, தேசிய ஒருமைப்பாட்டு பார்வையை வளர்த்தி எடுத்து அது தமிழால் எல்லாம் முடியும் என்பதை சாதித்து காட்டிய புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பிறந்த நாளிலே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தமிழ் வார விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த விழா இனி வெற்றி பெறும். உலக தமிழர்கள் எல்லாம் மனம் குளிருமாறு இந்த விழாவை நாம் கொண்டெடுத்து செல்வோம். மனதார வாழ்த்துகிறேன். மணித்திர நாடு. நன்றி, வணக்கம். செந்தமிழே, உயிரே, நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனை நன்றி நன்னிலை உனக்கென் தானே என்ற பாரதிதாசன் வரிகளோடு நிறைவு செய்கிறேன். நன்றி கவிஞர் அவர்களே. ஒருவேளை எனக்கு தான் அவங்க பேசுனது சரியா கேட்கலையா என்னன்னு தெரியல. முழுமையாக ஒருவேளை எனக்கு என்னன்னு தெரியல, அதனால அவங்க உள்வாங்க முடியல. நன்றி
மேனாள் பொதுச் செயலாளருக்கு. அடுத்ததாக இது வாழ்த்துரை. முடிந்தளவு வாழ்த்துரைக்கு நேரம் இருப்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு வாழ்த்துரை வழங்கினால் சிறப்பாக இருக்கணும். ஆனா நம்ம நிகழ்ச்சிங்கிறது எப்பவுமே 9:30க்கு அதிகபட்சம் 1.5 மணி நேரம் தான். 1.5 மணி நேரத்துல அப்படின்னா ஒரு 9:30யோட நிகழ்ச்சியை முடிவு பண்ணணும். இன்னைக்கு ஒரு நீட்டிப்பு செஞ்சா ஒரு 20 நிமிஷம் நீட்டிப்பு செய்யலாம். அதற்கு ஏற்றாற் போல பேச வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளோடு அடுத்ததாக நம்முடைய மாநிலத்தினுடைய பொருளாளர் தோழர் பாப்பா ரமணி அவர்கள் வாழ்த்துரை. அன்புமிக்க தோழர்களே, இன்றைய தினம் பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறந்த நாளில் ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நிகழ்ச்சியிலே நல்ல ஒரு தமிழ் ஆர்வலராக மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக விளங்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் அவர்கள் ஒரு அருமையான தலைமை உரையை, ஒரு வாழ்த்துறையை வழங்கி இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்திருக்கிறார்கள். தமிழக அரசும் இந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இதை தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய நிறுவனங்கள், கல்லூரிகள், பள்ளிகளில் தமிழ் வாரம் என்கின்ற முறையில் மே 5 வரை இது கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள். அதுவும் மிகச்சிறந்த ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு முடிவாகும். அடுத்தபடியாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில செயற்குழுவும் கூட நாம் அண்மையிலே கூடிய போது திருப்பூரிலே கூடிய அந்த கூட்டத்திலே பாரதிதாசனுடைய பிறந்த நாளை இந்த ஒரு வாரத்திலே நாம் சிறப்பான முறையில் எல்லா இடங்களிலும், எல்லா மாவட்டங்களிலும் கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை அறிவித்திருக்கிறோம். அந்த ஒரு முடிவானது உண்மையிலே ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு முடிவு. இன்றைய சூழலிலே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழலிலே நாம் பாரதிதாசனை இணைத்து கொண்டு நம்முடைய இயக்கமானது முன் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலே, ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே ரவீந்திர பாரதி அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார்கள். அவர் ஒரு சுயமரியாதை இயக்கத்தினுடைய, பெரியாருடைய தொண்டராக அவர் இருந்தாலும் கூட, அவர் தொழிலாளிகளுடைய உரிமைகளை பற்றி அவர் பாடியதை அவர் எடுத்து கூறினார். அதை போன்று அவருடைய அருமையான அந்த தொழிலாளர்கள் பற்றியான உலகப்பண் பாடல் போன்றவை, அதை போன்ற பாடல்களை பாடி எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று அவர் தொடங்கிய அந்த அவருடைய கவிதை பயணத்திலே ஏராளமான உழைப்பாளர்களுக்கான பாடல்களை அவர் பாடியிருக்கக்கூடியவர். மே தினத்தை பாடியிருக்கக்கூடியவர், தொழிலாளருடைய உழைப்பை பற்றி பாடியிருக்கக்கூடியவர் என்று பலதையும் நாம் சொல்ல முடியும். ஆகவே அவரை அவருடைய தமிழ் உணர்வு, தமிழ் இன உணர்வு, தமிழ் மண்ணின் மீது இருந்த பற்று காரணமாக அவருடைய அந்த ஒரு தனித்த ஒரு பயணம் என்பது, அதிலே இருந்த ஒரு வேகம், அது நம்ம பொது உடைமை இயக்கத்தினுடைய பார்வையிலே சற்று வேறுபட்டிருக்கக்கூடிய சூழலிலே சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக நாம் அவரை முன்னெடுப்பதிலே நாம் தயங்கி இருக்கிறோம் என்பது ஒரு வரலாற்று உண்மை. ஆனால் நம்முடைய தலைவர்கள் சிங்காரவேலராகட்டும், ஜீவாவாகட்டும், மற்ற பொது உடைமை இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவராக இருந்த வா சுப்பையா ஆகட்டும், இவர்களெல்லாம் அவருக்கு உறுதுணையாக, அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆதர்சமாக அவர் விளங்கியிருக்கின்றார்கள் என்று பாரதிதாசனே குறிப்பிட்டிருக்கிறார். என்னுடைய பொது உடைமைக்கு நான் விரோதியா? பொது உடைமை தலைவர்கள் சிங்காரவேலருடைய சீடராயிட்டே நான். ஜீவா என்கின்ற அந்த மகத்தான மனிதருடைய தியாகமும் அவருடைய தமிழ் பற்றும் யாருக்கும் எல்லளவும் குறைந்ததல்ல என்று அவரை பற்றியும், வா சுப்பையா அவர்களை பற்றியும் எல்லாம் அவர் தன்னுடைய பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தொழிலாளர்களுடைய அந்த ஒரு தினம், இன்னைக்கு மே தினம் வரக்கூடிய மே 1ஆம் தேதி நாம் கொண்டாடக்கூடிய ஒரு தருணத்திலே அவர்
அந்த புதுவையினுடைய தொழிற்சங்க போராட்ட இயக்கத்துல தன்னை பிணைத்து கொண்டார். அதற்காக வந்து தன்னுடைய கவிதைகளை படைத்தார் அப்படிங்கிறதையும் நாம் இன்னைக்கு பார்க்க முடியும். அந்த மே தினத்துக்கான 8 மணி நேர உரிமை, 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு என்கின்ற அந்த உரிமைக்கான அந்த போராட்டம் புதுவையில நடந்தது. அந்த சவானா, ரோடியர் மில்களிலே நடந்த அந்த போராட்டத்திலே அந்த பிரெஞ்சு ஏகாதிபத்தியம் ஒரு 12 பேரை வந்து சுட்டுக் கொன்ற அந்த ஒரு கொடுமையான அந்த நிகழ்வை கண்டவுடன் கொதித்தெழுந்து அவர்கள் பாடி அதற்கென்று ஒரு கவிதையை படைத்தார் என்பதையெல்லாம் நம்ம அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். அதே போல நம்முடைய அருமை தலைவர் விஎஸ் அவருடைய சுப்பையாவுடைய வீட்டை தீக்கிரையாக்கி விட்டார் என்று சொன்னவுடன் உடனடியாக ஓடோடி வந்து கண்கலங்கி அவருக்கு விஎஸ் அவர்களுக்கு ஆறுதல் கூறியது மட்டுமல்ல, இந்த கொடிய செயலை கண்டித்தார் என்பதையெல்லாம் அவருடைய வரலாற்றிலே நம்ம பார்க்கிறோம். அதே போல அந்த மகத்தான கவிஞன் தமிழ் ஒளியை ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஒரு கவிஞனாக மே தினத்தை அவருடைய பாடல் இன்றைக்கு மே தின நாளிலே ஒலிக்கக்கூடிய முறையில அற்புதமான அந்த பாடல் மே தினமே வருகை என்கின்ற பாடலை பாடிய தமிழ் ஒளியை 10 ஆண்டு காலம் பாதுகாத்து அவருக்கு வழிநடத்திய ஒரு மாபெரும் குருவாக, ஆசானாக அவர் விளங்கினார். அதே போல வந்து பட்டுக்கோட்டையாரும் அவர் திரைப்படத்துறைக்கு வருவதற்கு முன்பாக அவர் வீட்டுக்கு சென்று அவருடைய ஆசியை பெற்று அங்கே சில மாதங்கள் தங்கி இருந்து அவர் வந்து அவருடைய வழிகாட்டுதலே தன்னை செதுக்கி கொண்டார் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். அவர் பொது உடைமை இயக்கத்திற்கு தமிழ் ஒளியையும் பட்டுக்கோட்டையும் தந்த ஒரு பெருமை பாரதிதாசனுக்கு உண்டு. அதே போல பாரதியாரை இழிவுபடுத்துவதை எந்த நேரத்திலும் அவர் சகிக்காதவர் என்பதை நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி எடுத்துரைத்தார். ஆகவே பாரதியினுடைய அந்த வழித்தோன்றலாக அடிச்சுவட்டிலே அவர் வந்து மேலும் வந்து தமிழ் மண்ணினுடைய, தமிழ் மொழியினுடைய, தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அருமையான கவிதைகளை, காப்பியங்களையும் இயற்றியவர். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அந்த மனிதருடைய அவருடைய பாரம்பரியமாக பல கவிஞர்கள் தோன்றினார்கள் பாரதிதாசன் பரம்பரையிலே என்று சொல்ல முடியும். மரபு கவிதையிலே மட்டுமில்லாமல் பல கவிதையிலே வந்து பலரும் கவிஞர்களாக பிறந்தவர்கள் எல்லாம் படைப்பாளிகளாக உருவானவர்கள் எல்லாம் பாரதிதாசனால் அதனுடைய தாக்கத்தினால் அவர்கள் உருவானார்கள் என்பதை எல்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மகத்தான பாரதிதாசன் அவருடைய பெருமையை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அது இந்த நேரத்திலே சிறப்பான முறையில் கொண்டாடுவதற்கான ஒரு முடிவை எடுத்து அந்த இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய முறையில் இன்றைக்கு பல இடங்களிலும் நாங்கள் வந்து அதை செயல்படுத்தி கொண்டிருப்பது நமக்கு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம். அதை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினர், சுயமரியாதை இயக்கத்தினர் இதை பற்றியான சில விமர்சனங்களை சென்ற காலத்திலே சொல்லியிருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் நாம் வந்து அதை பெருந்தன்மையுடன் எடுத்துக்கொண்டு நாம் வந்து இன்னைக்கு பாரதிதாசன், பாரதியார் என்கின்ற இந்த ஒரு பரம்பரையை நாம் முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக சுயமரியாதை இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் அதை இணைந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே நாட்டினுடைய ஒரு அரசு என்பது ஒரு மதவாத போக்கிலே இன்னைக்கு நாட்டை ஒரு தவறான பாதையில இழுத்து சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே தமிழ்நாடு அதற்கு எதிரான அதற்கு முறியடிக்கக்கூடிய ஒரு போர்க்குரலாக எழுந்திருக்கக்கூடிய நேரத்திலே பாரதிதாசனை நாம் கொண்டாடுவோம், அவருடைய புகழை பரப்புவோம். நம்முடைய வரலாற்றிலே பாரதிதாசன் அந்த பரம்பரையை நாம் தொடருவோம் என்று சொல்லி இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சிக்கான முன்னெடுப்பை செய்திருக்கக்கூடிய நம்முடைய தலைமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி தோழர். நன்றி மாநில பொருளாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை எல்லை சிவகுமார் ஐயா. சிவகுமார் ஐயா இருக்கீங்களா உள்ள தோழர்? பொதுச்செயலாளரே அவங்க எல்லை சிவகுமார் ஐயா இல்ல, நிறைவு பகுதிக்கு போயிடலாமா? நன்றி உரை போயிடலாமா? நிறைவு பகுதி போயிடலாம் ஐயா. நன்றி. காலத்துடைய அருமை கருதி நிறைவாக நன்றியுரை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய
மாநில துணை செயலாளர் தோழர் சசிகலா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள போற்றுதற்குரிய புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாளான இன்று முதல் ஒரு வாரம் வரை அறிவித்துள்ள தமிழ் வாரம், இந்த நிகழ்வின் தொடக்க நிகழ்வாக இன்று நமது நிகழ்வு ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக, வழக்கம் போல் எப்போதும் போட மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றிய தலைவர், கரிசல் இலக்கிய கழகத்தின் தலைவர், விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் முனைவர் மரியாதைக்குரிய வி.ப. ஜெயசீலன் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமையுரையாற்றிய கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில தலைவர் மதிப்பிற்குரிய தோழர் எஸ்.கே. கங்கா அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய நமது மாநில பொதுச் செயலாளர் தோழர் அறம் அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய பாவேந்தர் பாரதிதாசனை பற்றிய மிகச்சிறந்த வாழ்த்துரையை வழங்கிய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்களுக்கும், மாநில பொருளாளர் தோழர் பாப்பா ரமணி அவர்களுக்கும், இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் முனைவர் தோழர் கருமுருகன் ஐயா அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. தோழர்களே, தமிழ் வாரம் நம்ம இன்றைய தினத்திலிருந்து தொடங்குகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆளுமைகளோடு நம்முடைய மொழியினுடைய வளர்ச்சி, குறிப்பாக பாரதிதாசனுடைய பார்வையில் நம்முடைய இலக்கிய பயணம் எவ்வாறு பயணிக்கிறோம் என்பதெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் பேச இருக்கிறோம். சரியாக 1 மணி நேரத்திற்கு மேல் செல்லாது, அதில் நாம் உறுதியளிக்கிறோம். 8:05 தொடங்கி 9:05 அல்லது 9:10 நிறைவு செய்வோம் என்கிற நல்ல செய்தியோடு நாளைய தினம் எல்லோரும் இணைய வேண்டும். வழக்கம்போல் பின்னூட்டமும் இதில் சேர்க்கப்படுகிறது. உரைப்பொழிவாளர் 30 to 40 நிமிடம் பேசுவார். பின்னூட்டம் தருவதற்காக 15 நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி செல்லும் என்கிற நிறைவோடு, நம்முடைய மொழியினுடைய சிந்தனை என்பது உலகத்திற்கான சிந்தனை, உலக நல்லிணக்கத்திற்கான சிந்தனை, மொழியினுடைய வளர்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கக்கூடிய இலக்கியம் என்பது இந்த மானுட மகத்துவத்தை உலகிற்கு அறிவிப்பதற்கான ஒரு பயணப்போக்கு என்கிற நிலையில் நாம் தொடர்ந்து பயணிப்போம். தோழமைகள் பங்கெடுத்த அத்துணை தோழமைகளுக்கும், குறிப்பாக தலைமையேற்ற மாநில தலைவர் அவர்கள், வரவேற்புரை நல்கிய நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் மருத்துவர் அவர்கள், வாழ்த்துறை நல்கிய மாநில பொருளாளர் அவர்கள், மேனாள் பொதுச் செயலாளர் அவர்கள், அத்தனை பேருக்கும் நாம் நிறைவாக நன்றியுரை சொல்லிய நம்முடைய தோழர் சசிகலா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த அவையின் சார்பாக வாழ்த்துக்களை மனக்கருதையும் சொல்லி, தோழர்களே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய இலக்கிய குழுவின் சார்பாக தொடர்ந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்த்துக்கள் தோழர்.